அன்டயத்தில் அன்லிமிட்டெட் மீல்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படி எல்லா விஷயம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன வேணும் வெக்கப்படாமல் சொல்லுங்கள் சார். ஆ சார், லோகேஷ் கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வராதா? ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாய்தா வாங்கியிருக்காங்க. உடம்பு எப்படி சௌரியமா இருக்கும்? நம்ம கொடுத்த கூட அப்படி இல்லை. லோகேஷ தெரியுமா? லோகேஷ தெரியுமாவா? அவன் உள்ள இருக்கிறதுக்கு யார் காரணம் சார்? இன்ஃபர்மேஷன் கிடைச்ச நேரம் ஸ்பாட்டுக்கு போனேன் சார். போனா 2 பேர் தெனாவட்ட ஓடி வந்தானுங்க சார். அதான் என்னை பார்த்த உடனே மிரண்டாங்க, அல்ல பீதி ஆயிட்டாங்க சார். ஒரே கிக்கு தான். அந்த நேரம் பாருங்க என்கிட்ட பிஸ்டல் இல்லை. லத்தி நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. அப்புறம் லத்தி எடுத்து சுத்தினே பாருங்க, ஒரு சுத்து ஓட்ட ஓடல. அவன் காம நேரம் சுத்திட்டே இருந்தேன் பாருங்கள. பின்னி பெடல் எடுத்துட்டேன். அந்த நேரம் பார்த்து லோகேஷ் ஓடியாந்தா சார். லோகேஷ் ஓடியாந்தோடனே கொடுத்தேன் பாருங்க ஒரு பஞ்சு. கமிஷனர் ரேஞ்சுக்கு பில்டப் பண்றியே, நீ கான்ஸ்டபிளா இல்ல ரைட்டரா? நீங்க தான் சார் ரைட்டரு. நீங்க மனசு வச்சா நானும் கோ ரைட்டர் ஆயிடுவேன் சார். இல்ல உன்னுடைய கற்பனை திறனோட ரேஞ்சுக்கு ரைட்டர் ராஜேஷ்குமார் பேர்ல உனக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். தேங்க்யூ சார். பிரேக் எங்க இருக்கு? கீழே தான் சார் இருக்கும். காலு? அதுவும் கீழே தான் சார் இருக்கும். அதை வச்சு அப்படியே ஒரு அமுக்கு பார்க்கலாம். ஐயோ சாரி சார். என்ன கோஸ்ட் இறங்குறாரு? சாரி சார். ஏம்மா, ஏதோ புது புருஷனுக்கு சோப் போற மாதிரி இந்த தட்டு தட்டுற என்னதாம்மா மேட்ரு? எத்தனை தடவை சொல்ற, திரும்பி பார்க்கணும்னு தோணல? என்ன? நீ சொன்ன லோகேஷ் கேஸ புடிச்சவரே அவர்தான். நீ போட்ட ஆக்ஷன் சீனுக்கு ஹீரோவே அவர்தான். அப்புறம் என்ன அவர் உண்மையில கோவப்படாம கொஞ்சம் வரா? இல்ல, அப்ப அவர் வேலையில இல்லைன்னு சொன்னாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. அதுல இருந்து அவர் வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாம தான் லோகேஷ் கேஸ்க்காக அவரை கூப்பிட்டு இருந்தோம். ஆத்தி, மெயின் சுவிட்சிலே கையை வச்சுட்டுனே உன்னை போட்டு கொல்ல வேண்டியதான். ஓடிடி மூஞ்சி இறங்கல. சாரி சார். அந்த லோகேஷை யார் பிடிச்சது? டிஜிபி ஆலோசனையின் பேரில், கமிஷனர் உத்தரவின் பேரில், டிசியின் தலைமையில், ஏசியின் கண்காணிப்பில் இப்படிலாம் பேப்பர்ல போடுவாங்க. அதுக்காக அவங்க பிடிச்சாங்கன்னு அர்த்தமா? சாரி சார். வந்து 2 நிமிஷத்துல 4 சாரி வச்சுட்ட. நீ பேசாம சாரி கடை வச்சுற. சாரி சார். இது என்ன சில்க் காட்டன் சாரியா? சார், ஜான்சி நகர் எப்படி சார் போகணும்? எப்படி வேணாலும் போலாம், ஆனா இப்படி குடிச்சிட்டு 2 வீலர்ல போக கூடாது. குடிச்சிட்டா? மீ நோ சார், நோ நோ. ஏன் நவரச நாயகனை இமிட்டேட் பண்ற? சார் அது அப்படி இல்லை சார். ஏய் நீ இந்த பாட்டு சொல்லணுமே. சாரி. நீ வேற வாயில போட்ட வெத்தலை பார்க்க துப்பாத மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. போய் செக் பண்ணியா? சார் டீசல் இல்லை சார், பெட்ரோல். யோ, அந்த ஆளை செக் பண்ணியானா? நீ எங்க போய்? சார் டிடி சார், ஆங்கர் டிடி இல்லை சார், ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார். இல்ல சார், பார்ட்டியில ஃப்ரெண்டோட பியர் கொட்டிருச்சு. பியர் என்ன தேளாயா கொட்டுறதுக்கு? வாட் இமேஜினேஷன். சார் குட் ஈவினிங் சார். நான் கதிர்வேலன். நைட் ரவுண்ட்ஸா? உங்கள் ஸ்டேஷன் நியூஸை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. உங்கள் நம்பர் கிடைக்காம கண்ட்ரோல் ரூம் கடிச்சு சொல்லியிருக்காங்க. போங்க, உடனே போய் என்னன்னு பாருங்க. ஓகே சார். சார் குடிக்கலன்னு சாதிக்கிறேன் சார். நான் ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்லணும்? மேல கையை வைக்காதீங்க. பப்ளிக் சர்வெண்டா நடந்துக்கோங்க. பப்ளிக் சர்வெண்டா? ராத்திரி 12 மணிக்கு மேல குடிச்சிட்டு வந்து பைக் வீல்ல 8 போட்டுட்டு இருக்க. உன்னை பந்தோபஸ்தோட வீட்டுல கொண்டு போய் விடணுமா? நடையா ஸ்டேஷனுக்கு? சார் நான் ஜான்சி நகருக்கு அர்ஜென்ட்டா போகணும் சார். செல்வம், ஸ்டேஷன்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. கமிஷனர் வரைக்கும் தகவல் போயிடுச்சு. மகேந்திரன் ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு. முடியாத. சார் சார்
ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோ. வண்டி எடுத்து வாயா. சிவத்த பையா நீ வாடிச்சல நம்ம போலாம். சார் ரொம்ப நேரமாக உங்கள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறோம், ரீச்சில் இல்லைன்னே வந்தது சார். என்ன சொல்லுங்க சார். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு சார். சத்தம் கிட்ட வெளில வரதுக்குள்ள. ஏன் இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சார் முஸ்தபா வந்து பாறையில் நின்று இருந்தார் சார். நானும் மகேந்திர சார் உள்ள இருந்தோம். ஆனா சார் என் பொண்ணுக்கு உடம்புக்கு முடியல, என் ஒய்ஃபை ஃபோன் பண்ணா சார். காலேஜ் படிக்கிற பொண்ணு. பதட்டத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் சார் சார், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அங்கே போங்க. ஓகே சார். சார், இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் சார் பார்க்கணும். என்னம்மா வேலை செய்யற இடத்துல எதுவும் பிரச்சனையா? இந்த ஐடியில் நைட் டியூட்டினாலே பிரச்சனை தான். இந்த உலகம் எப்போதான் திருந்த போதோ, பொண்ணுங்க எப்போதான் நிம்மதியாக வாழ போகிறாங்களோ. இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காருமா, நீங்கள் போயிட்டு காலைல வாங்க. இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயம். அதான் அவரை பார்த்து பர்சனலாக பேசிட்டு போகலான்னு வந்தேன். எப்போ வருவார்? ரோந்து முடிச்சுட்டு தாம்மா வருவார். அந்த பெஞ்சில் வெயிட் பண்ணு. இல்லை சார், நான் வெளியே உட்கார்றேன். வெயிட் பண்ணுமா. விடவுட்டு சார் இங்கே வாரு. ஒருத்தர் லஞ்சம் வாங்குறதா மொழியால அப்படியே வீடியோவாக எடுத்திருக்கான் பாரு. சார் என்ன சார் இது இப்படி மானாவரியை வெட்டியிருக்காங்க? அப்படி என்ன சார் குலவரி? பாவம், இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இந்த அதிர்ச்சியை எப்படி தாங்கிட்டாங்க? எந்த டீட்டெயில் தெரில சார். இனிமேல் தான் விசாரிக்கணும். மொபைலை கூட நொறுக்கிட்டாங்க. சிசிடிவி செக் பண்ணீங்களா? ஆமா, அந்த டிரைவர் எங்க? வந்த உடனே கேமரா உடச்சிட்டாங்க சார். ஆட்டோ டிரைவர் உள்ளதான் இருக்கான். நாங்கள் கதவை உடைச்சிட்டு வர்றதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். தமிழரசி சார். அந்த ஃபாரன்சிக் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துருங்க. ஓகே சார். எஸ் சார்.
என்ன பேர், எந்த ஸ்டாண்டு? ஐயா என் பேர் ஜெபஸ்டினிங்க ஐயா. ஆ. எனக்கு 3 பிள்ளைங்க ஐயா. வாடகைக்கு வண்டி வாங்கி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ம், ஐயாலாம் போதும், உட்கார். எங்கே அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றின? நைட்டு ஒரு 10 மணி இருக்குங்கய்யா. வழக்கமாக 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன்யா. அடையாறில் சவாரி முடிச்சுட்டு கொட்டிவாக்கம் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன்யா. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. திருவாயனூர் டிப்போ இல்லைங்கய்யா. சொல்லு. ஐயா படபடப்பாக அந்த பொண்ணுங்கய்யா அர்ஜென்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்னு சொல்லிச்சியா. அம்மா நான் நைட் சவாரி ஏற்றுறதில்லம்மான்னு சொன்னேன். இல்லைண்ணா என்னை அவங்க கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சிக்கோன்னு சொல்லிச்சியா. எனக்கும் 3 தங்கச்சிங்கய்யா, கொஞ்சம் இறக்க சுபாவம் கூடயா. நான் உண்மையாக சொல்லிடுறேன்யா, எவ்வளோ நாளும் காசு தான்னு சொல்லிச்சியா. நான் தான் ஒரு பொண்ணுக்கு உதவியாக இருக்கட்டும்னு போனேன்யா. அந்த பொண்ணு ஆட்டோவில் வரும்போது ஃபோனில் யார்கிட்டயாவது பேசிச்சா? இல்லையா, என்கிட்ட தான் கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணான்னு சொல்லிச்சியா. ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு நீ உடனே ஏன் கிளம்பி போகலை? ஐயா படபடப்பாக வந்து பொண்ணுங்கய்யா. அது இல்லாமல் காசு கூட கொடுக்கலையா. அதோட இந்த ஏரியாவில் ரிட்டர்ன் ஆட்டோ கூட நைட்டில் கிடையாதுங்கய்யா. எங்கே, நீலாங்கரிலேருந்து கிடையாதா? ஐயா. இதை நான் நம்பணும். மேற்கொண்டு சொல்லு. போயிட்டு உடனே வந்துருச்சுங்க ஐயா. அண்ணா இன்ஸ்பெக்டர் வரக்கு 10 நிமிஷம் ஆமாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு போன நோண்ட ஆரம்பிச்சிச்சுங்க ஐயா. சரி. அப்பத்தாயா டென்ஷன் ஆகாத. கொலையாளிகளை நேரில் பார்த்தியா? ஐயா முகத்தை மூடியிருந்தாங்க ஐயா. இந்த எலும்பு கூடு மண்டவோடு மாதிரி போட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக மாஸ்க் போட்டு மூடியிருந்தாங்க ஐயா. சரியான அடையாளத்தை சொல்லு. ஐயா ஒருத்தர் ஹைட்டாக இருந்தார் ஐயா. காது கீழே ஒரு தழும்பு இருந்துச்சுங்க ஐயா. அப்புறம் இன்னொருத்தர் தொப்பையாக இருந்தார் ஐயா. ஏன் சார் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் தான் குடிக்கலன்னு சொல்றேன்ல. முதல்ல என் போனை கொடுங்க. நான் யாருன்னு தெரியாம தான் நீங்க இப்படி பண்றீங்க. கீப் குவைட். ஏய் மயிறு, தலை நிறைய ஒரு உசுறு போயிருக்கு. உனக்கு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுறலான்னு பார்த்தேன். யாரா நீ? காட்டுறான். நான் யாருங்கிறது இருக்கட்டும் சார். முதல்ல அந்த ஆட்டோக்காரன் ஃப்ராடு. உங்ககிட்ட போயா சொல்றான். இவர் பெரிய ஜாதக மாமணி, குறி சொல்றாரு. தேவையில்லாம வேலையை கெடுக்காது. இல்ல சார், அவன் கன்ஃபார்மா கொலைகாரனோட கூட்டாளி. அவங்கள காப்பாத்துறது தான் உங்களை குழப்பி விடுறான். இது எப்படி எனக்கு தெரியும் நீங்க கேட்க போறீங்க. நான் சொல்றேன். நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் சார். பாடி லாங்குவேஜ், மைண்ட் ரீடிங் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன பிடிச்சதுலேருந்து என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க. அது ஏன் மேல உள்ள கோவம் கன்ஃபார்மா கிடையாது. வேற ஏதாவது ஒரு கேஸா இருக்கலாம். மேபி ஈவன் சொசைட்டி. am I correct? டேய் யாரா நீ? போடுங்க சார். சொல்றேன் சார். கே நகலன், MSc சைக்காலஜி, ஷேடோ ஸ்குவாட் டிடெக்டிவ் ஏஜென்சி. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றது பொய்யா? அவன் சொல்றது பொய், நான் சொல்றது உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சார். இருட்டில் ஆள் அடையாளமே தெரியாது, இருந்தாலும் காது கடியில் கரெக்டா ஒரு தழும்பு இருக்குன்னு சொல்றான். கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்க, எல்லாம் உண்மையா தெரிஞ்சிடும். என்னையா, என்னாச்சு சார்? திடீர்னு எதை எடுத்து வாயில போட்டு நுர தள்ளுது சார். சைனைடு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் சார். சார் நுர தள்ளுது சார். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கயா, சீக்கிரம் தூக்கிட்டு போங்க. கைப்பிடி வா. போங்க சீக்கிரம் ஏன்டா உயிரை வாங்குறீங்க? ஏய் ஒரு ஆட்டோ சேர் பாரு. நான் தான் சொன்னேனே சார், அவன் கன்ஃபார்மா கொலைகாரங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. எங்க உண்மையை சொல்லிடுவோமோன்னு பயந்து பாய்சன் சாப்பிட்டான். எனக்கு அவன் ஆட்டக்காரனானே டவுட்டு. ஃபாரன்சிக் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஓவர் சார். கிரைம் சீன் போட்டோஸா சார்? பார்க்கலாமா? சார் 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 இது என் ராகவி சார். சார் இது என் ராகவி சார். யோ எங்கயா? வெளியில. ராகவி ராகவி. இந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன ஃப்ளாஷ்பேக்?